ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து 3 நாள் எடுத்த வீடியோ தாங்க எடிட் பண்ணி போட்டிருக்கேன். 3 நாளாகவே என்னென்ன டிஃபன் ரெடி பண்ணேன், என்ன பண்ணேன்றது மட்டும்தான் வரும். சமையல் தான் ஓரளவே எல்லாமே வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் மட்டும் முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து டிஃபனுக்கு வந்து ரவை உப்புமா பண்ணலான்னு தான் ரவை வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ரவையை வறுத்து எடுத்து நம்ம உப்புமா செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். எப்போவுமே உப்புமாவுக்கு ரவையை வறுத்து போட்டு உப்புமா செஞ்சோம்னா உப்புமா நல்லாயிருக்கும். அப்படி தான் நான் செய்வேன். அப்படி வறுக்காமல் செஞ்சோம்னா என்னமோ பிசு பிசு தன்மை மாதிரி நல்லாவே இருக்காது கையில் ஒட்டி எடுக்கிறப்ப. அதனால் வறுத்து போட்டு செய்ய உப்புமாவுக்கு எப்போயுமே ரவையே நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு, கடுகு உளுந்தம் பருப்பு, வெங்காயம் வந்து கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டிருக்கேன். அப்போ தான் உப்புமாவுக்கு வந்து வெங்காயம் நல்லா அரிஞ்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயம் கொஞ்சம் தாராளமாக போட்டிருக்கேன் நான் கட் பண்ணி. பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். நான் வீடியோ போடுறது வந்து வீட்டில் அன்னன்னைக்கு என்ன சமைக்கிறேன் அப்படின்றது மட்டும்தான் ஒரு வீடியோவாக எடுத்து நான் போடுறேன். நான் வெளியில் போகிறது, அப்படியே எங்கேயாச்சும் வெளில போகிறது, அன்பாக்சிங் அப்படி இப்படின்னு எந்த ஒரு வீடியோவும் நம்மக்கிட்ட அப்படி போகிறதெல்லாம் கம்மி தான். சமையல் வீடியோ தான் அதிகமாக வரும். போர் அடிக்காமல் இருக்கும். முழுசாக பார்த்து லைக் பண்ணுங்கள். லீவு தானேன்னு அசால்ட்டாகவும் இருக்க மாட்டேன். ஸ்கூலுனாலும் சரி, லீவுனாலும் சரி, எப்பவும் போலவே எழுந்திரிச்சு நம்ம வேலை செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கூட நம்ம வீட்டில் என்ன கேட்பாங்க, ஒரே வாரத்தில் என்ன வேலை செஞ்சுட்ட, நேரத்துக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கல, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப நம்மளாம் என்னடா இவ்வளோ வேலை பார்த்து கூட ஒரு நிம்மதியாக இருக்கலையே அப்படின்னு நினச்சி ஒரு மனசில் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் தான் நம்ம வாழ்க்கையே சமாளிச்சாகணும்னு இருக்கிறோம். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை காலையில் சனிக்கிழமை தான். முதல் நிலவாசலில் தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டு பிரபஞ்சத்துக்கும் காட்டிட்டு தீபாரணம் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பூஜை அறையில் போய் சாமி கும்பிட்டேன். 2 நாளாக தொடர்ந்து சாமி கும்பிட்டுட்டே இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் தூக்கத்தில் அசந்துட்டேன். அப்போ விட்டு போச்சு. அந்த அசந்த அன்னைக்கு காலையில் டிஃபன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே சண்டை ஆரம்பிச்சிருச்சு வீட்டில். சரி, இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, அப்படி என்ன பண்ணுறதுன்ட்டு நான் மனசில் எனக்கு தோணுச்சு, இன்றைக்கி ஒரு நாள் நம்ம தீபம் போடாமல் இருந்ததுனால தான் மனக்குறைவாயிடுச்சு, இது பிரச்சனையை காண்பிக்குதோ அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அப்படியே என்னன்னு எனக்கு தெரியல, என் மனசில் பட்டது அந்த மாதிரி. ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ வேலை பார்த்தாலும் சரி, இவங்க என்னத்தை செஞ்சுட்டு வேலை பார்த்து அப்படின்ற மாதிரி தான் ஒரே வார்த்தையில் கேட்டுருவாங்க வீட்டில் உள்ளவங்க. வெளியில் போய் பார்க்குறது அவங்க ஒரு வேலை தான், நம்ம வீட்டிலேருந்து பார்க்குறது எவ்வளோன்றது நமக்கு தான் தெரியும். 3 வேளைக்குமே சாப்பாடு செய்யணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், வீட்டு வேலை ஃபுல்லாக அத்தனையும் பார்க்கணும். இதுக்கு இடையில எனக்கு தேவையான வேலைகளை ஃபுல்லாகவும் நான் அதையும் செய்யணும். எத்தனை வேலை செஞ்சாலும் சரி, பொம்பளைங்க வீட்டில் இருக்கிறவங்க அதெல்லாம் நீ என்ன செஞ்சிட்ட அப்படின்னு ஒரே வார்த்தை தான் நமக்கு காதில் விழுகும். அதை கேட்குறப்ப நம்ம மனசு அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். போனால் போகுதுன்னு தூக்கி போட்டு போகிறதுக்கெலாம் ரொம்ப நேரம் ஆகாது எனக்கெல்லாம். வேண்டாம், நம்ம பிள்ளைகளுக்காக வாழணும், அப்படியெல்லாம் போனால் நமக்கு மன கஷ்டம் தான் அதிகமாகும் தவிர இங்கே இருந்தே சமாளிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டு தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். இது வந்து சனிக்கிழமை காலையில் டிஃபனுக்கு வெண்பொங்கல் தான் ரெடி பண்ணேன். நான் எப்போவுமே பொங்கலுக்கு வந்து மிளகை வந்து உடச்சி போட்டு சேர்த்துருவேன். ஏன்னா முழுசாக போட்டோம்னா எடுத்து எடுத்து வச்சுருவோம் சாப்பாட்டில் இருந்து. உடச்சி சேர்த்துட்டோம்னா சாப்பிட்ருவோம், வேஸ்ட் ஆகாது. மிளகு சேர்க்குறது நல்லது. அதனால் மிளகை எப்போயுமே ஒன்றும் பாதியமாக உடச்சி சேர்த்துருவேன். நல்லா சின்ன சீரகம், மிளகு, கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து பொங்கலுக்கு அரிசியும் பருப்பையும் கழுவி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு பொங்கல் செஞ்சோம்னா பொங்கல் வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ ரெடி பண்ணுறேன் நான். வீட்டில் இருக்க நம்ம 3 வேளைக்கு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்குறதே பெரிய வேலை தான் அது. அந்த வேலையை யோசித்து யோசித்து பார்த்து இப்போ என்ன ரெடி பண்ணி கொடுக்க, நைட்டு ரெடி பண்ணி என்ன கொடுக்க அப்படின்னு பார்த்து பார்த்து ரெடி பண்ணி கொடுக்குறதுக்குள்ளே நமக்கு பெரிய தலைவலியே வந்துடும். ஆனாலும் செஞ்சு கொடுக்குறத சாப்பிட்டு அசால்ட்டாக குறை பேசிட்டு போகிறவங்க தான் நிறையா இருக்கிறாங்க. பொங்கலும் கெட்டி சட்னியும் தான் வச்சேன். சாம்பார் வந்து ஆல்ரெடி வச்சது இருந்தது, அதனால் அதோட முடிச்சுக்கிட்டாச்சு. சனிக்கிழமை காலையில் டிஃபன் இப்படி தான் முடிஞ்சிச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில். வீட்டு பக்கத்தில் ஓடுற கால்வாயில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 அடிக்கு மேலே இருக்கும், அவ்வளோ பெரிய பாம்பு போச்சு. தண்ணியை விட்டு வெளியே வந்து இந்த பக்கத்தில் கார் நிற்கிது, அந்த கார் ஓரத்தில் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதை தம்பி தான் பார்த்துட்டு எம்மா பாம்பு பாம்புன்னு கத்துனான். எட்டி பார்த்தா அவ்வளோ பெருசு மஞ்சச்சாரையாக இருந்துச்சு, போயிட்டு இருந்துச்சு. அதான் தண்ணி திறந்து விட்டாலே பாம்பு இதுகெல்லாம் வரும்னு எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு அதைத்தான் நான் சொன்னேன் நேற்று வீடியோவில், மினி விளாகில். அது இன்றைக்கி கண்ணால் பார்த்துட்டோம் பெருசாக போகிறத. நம்ம வந்து அதுக இருக்க இடத்துகளில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதுக எங்கே போவோம், அங்கே தான் சுற்றிக்கிட்டே இருக்குங்க, சுற்றி சுற்றி. அதை பார்த்த உடனே நமக்கு பயமாக இருக்கும், ஐயோ பாம்பு இருக்குது, அதை அடிக்கணும் அப்படிங்க. அதுவும் நம்மளை பார்த்தோன்னே அது பயந்து அது ஓடும். பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நம்மளும் விட்டுட்டோம்னா அதுவும் அமைதியாக இருக்கும், நமக்கும் பயம் இல்லை.
அதனால் வீட்டை சுற்றி அப்பப்போ எப்போவுமே எக்ஸ்ட்ரா எந்த செடி புல் செடிகள் எதுவும் வளர விடாமல் சுத்தம் பண்ணிடுவோம், க்ளீன் பண்ணிடுவோம். தோட்டத்தையும் சரி வீட்டுக்கு முன்னாலேயும் சரி க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். காக்கட்டான் பூ மலரும் பார்க்க அழகாக இருக்கும். அரளியும் காக்கட்டானும் பறித்து கட்டி எடுத்து வச்சாச்சு. வெளியில் போய் அகல் விளக்கு வாங்குறதுக்காக தான் வெளியில் போனேன். நான் லீஃப் டிசைனில் அகல் விளக்கு கேட்டு அது கிடைக்கல. டிசைன் விளக்கெல்லாம் வர லேட்டாக வந்துட்டாங்க, வந்துட்டேன். ஒரு காலிஃப்ளவர் 30 ரூபான்னு 2 காலிஃப்ளவர் வாங்கினேன். அதுக்கு ஒரு சின்ன காலிஃப்ளவர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. வாழைப்பழம் ஆப்பிள் இருந்துச்சு, அப்படியே அதையும் சேர்த்து அங்கனே வாங்கிட்டு வந்துட்டேன். கார்த்திகை ஃபுல்லாகவே நம்ம நான்வெஜ்ஜு எதுவுமே சாப்பிடாம சுத்தமாக இருந்து பிரம்மமுகூர்த்த தீபம் மாதிரி போட்டு முருகரை நினச்சி 6 தீபம் போட்டு கும்பிடணும்னு நினச்சிருக்கேன். முருகர் எவ்வளோக்கு எவ்வளோ நினைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சோதனையை தான் எனக்கு கொடுத்துட்ருக்காரு. ஆப்பிள் வந்து கிலோ 180 ரூபா தான். நல்லா மாவு ஆப்பிள்னு சொன்னாங்க, அதனால தான் வாங்கினேன். இன்னொன்று வந்து பேரிக்காய் மாதிரி நரைச்சன்னு இருக்கும், சாப்பிட்றப்ப அது டேஸ்ட் நல்லா இருக்காது, அதையும் வாங்கலை. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் இருந்த அரளியை மட்டும் பறிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. காலையில் டிஃபன் வந்து இட்லியும் தக்காளி சட்னியும் தான் ரெடி பண்ணலான்றதுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு தீபம் போட முடியல. கொஞ்சம் அசந்து தூங்கிட்டே முழிச்சு பார்த்தா டக்குன்னு 6 மணிக்கு தான் முழிப்பே வந்துச்சு. இத்தனை நாளாக டான்னு 4 மணிக்கு முழிப்பு வந்தது எப்படி தான் இன்றைக்கி வந்திருந்தேன். ஆனால் அலாரம் அடிச்சிச்சு. நான் தான் ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும்னு கட் பண்ணி வச்சுட்டு தூங்கினேன். அது என்னையே மறந்து அவ்வளோ நல்லா தூங்கிட்டேன். எழுந்திரிச்சு பார்க்குறேன் 6 மணி. ஐயோ, இனிமேல் எழுந்திரிச்சு நம்ம எப்போ தீபம் போடுறது அப்படின்ட்டு சரி பரவாயில்ல ஈவினிங் போட்டுக்கலான்னு விட்டுட்டு வேலையை தொடங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போல்லாம் என்னன்னே தெரில, அடிக்கடி தலைவலி பிரச்சனை தான் வருது எனக்கு. நேற்று மதியானம் ஆரம்பித்த தலைவலி நைட்டு ஒரு 7 மணி வரைக்குமே அதிகமான தலைவலியாக தான் இருந்துச்சு. டேப்லெட் போட்டாலும் குறையலை. தூங்கணும்னு நினச்சாலும் தூக்கம், அந்த வலி அதிகமாக இருக்க நேரம் தூக்கமும் வரமாட்டேன்டுது. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் லேட்டாக தலைவலி அப்புறம் தான் குறைஞ்சிச்சு. நைட்டு டிஃபன்லாம் எதுவுமே பண்ணலை. நைட்டு இருந்த சாப்பாடு, மதியம் செஞ்ச சாப்பாடு இது இருந்துச்சு, அதை மட்டும் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டோம். இன்றைக்கி மஷ்ரூம் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நான்வெஜ்ஜெல்லாம் சமைக்கக்கூடாதுன்ட்டேன். அதனால தான் இன்றைக்கி மஷ்ரூம் வாங்கிட்டு மஷ்ரூம் பிரியாணி போட்டு கொடுத்துருங்கம்மான்ட்டேன் அவனும் தம்பியும். சரி அதுவே ரெடி பண்ணி காலிஃப்ளவர் 65 போட்டு கொடுத்துடலான்னு இன்றைக்கி மதிய சமையல் இதுதான் ரெடி பண்ண போகிறேன். அகல் தீபம் இன்றைக்கி மொத்தமாக ஹோல்சேல் கடை இருக்குது, அங்கே போய் வாங்க போனால் காமிக்கிறேன் அங்கே என்னென்ன வச்சுருக்காங்கன்றத. அந்த கடைக்கு தான் போகணும்னு நினச்சேன். அது ரொம்ப தூரம், அங்கெல்லாம் போக முடியாது, எனக்கு வேலை இருக்குன்ட்டாங்க எங்கள் வீட்டில். அதனால தான் நேற்று நாங்கள் போகலை. இன்றைக்கி போய் பார்க்கணும் அந்த கடை இருக்கான்னு. இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு கார்த்திகை ஆரம்பிக்கின்றதுனால நிறைய பேர் அகல் வாங்குவாங்க. 30 நாள் தீபம் போடுறதுக்கு புதுசு வாங்கி தான் போடணும் அப்படின்றப்ப வாங்குவாங்க. அதனால் கடை இருக்குன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கணும். போனேன்னா அந்த கடை பக்கம் போனேன்னா வீடியோவில் காமிக்கிறேன். நமக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு நினைக்குமோ மீனாட்சி அம்மன் கோயில் பக்கம் போனோம்னா சுத்துக்கும் இருக்க கடையில் கிடச்சி நம்ம நினச்சதெல்லாம் வாங்கிடலாம். நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடையில் பார்த்து வச்சுருப்பேன். இது இங்கே வாங்கினா ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பேன். அதனால தான் அங்கே தான் போகணுன்னு நான் நினைப்பேன். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முழுசாக பார்த்து ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.